திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்வது உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை மும்முரமா நடந்துகிட்டு இருக்க தகவல் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ரொம்ப உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் எந்த கூட்டணியில சேருவது, எந்த கூட்டணி பலம் பெறும், எந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டின் மிக முக்கிய கட்சிகளான திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, சிறிய கட்சிகளை வந்து தங்களோட கூட்டணிக்குள்ள அழைக்கிறதுக்கு, இழுத்து போடுறதுக்கு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வந்து பலமா இருக்குது அப்படின்னாலும் மேலும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில இணையலாம் என்று சொல்லப்படுது. இதே பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல அந்த கூட்டணியில வந்து இப்போதைக்கு ஒரு சில கட்சிகள் இருந்தாலும் மேலும் பல கட்சிகளை சேர்க்கறதுக்கான மும்முரமா ஈடுபடுறாங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளை இழுத்து போடுறதோட திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகளையும் வளர்த்தி போடுறதுக்கான இதை வந்து தொடர்ச்சியான வேலைகளை, ஆலோசனைகளை வந்து அதிமுக தரப்புல செய்யறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் வந்து இந்த வீடு திரும்பினதுக்கு அப்புறம் அவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திச்சு நலம் விசாரிச்சாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்பு மு.க.ஸ்டாலினோட மூத்த சகோதரர் மு.க.முத்து காலமானார். அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது தொடர்பாகவும் ஸ்டாலினை சந்திச்சு நிறைய பேர் பேசினாங்க. இத்தகைய சூழல்ல தான் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களும் ஸ்டாலினை வந்து ஒரே நாள்ல சந்திச்சு ஆலோசனை பண்ணாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதற்கான அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு. ஆனா ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினோட நலம் விசாரிக்கிறதுக்கு, மு.க.முத்துவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்டாலினை சந்திச்சேன், மற்றபடி நான் திமுக கூட்டணியில நான் சேர மாட்டேன், இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. ஏன்னா அவருக்கு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினால அவர் வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம அவர் வந்து திமுக கூட்டணியில தான் இணைவார் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கவும் மீண்டும் வந்து அவர் திமுக பாஜக கூட்டணியில தான் சேர போறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து இப்ப பரவிட்டு இருக்குது. இத்தகைய சூழல்ல இங்கிருந்து பாத்தீங்கன்னா தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் ஸ்டாலினை சந்திச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது வந்து அரசியல் எதுவும் பேசல, நாங்க வந்து நலம் விசாரிக்க மட்டும்தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அதற்கு முன்னாடியில இருந்தே வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க தகவல் வந்து வெளியாயிருக்குது. அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறினாங்க. அவங்க வந்து வெளியேறதுக்கு முன்னாடி வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம வந்து எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியின் மூலமா தான் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியிருந்தாங்க. மறுபடியும் அவங்கள வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து இழுத்து போறதுக்கான வேலைகள் வந்து பேச்சுவார்த்தைகள் பலமுறை நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் வந்து இனிமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சொல்லியிருக்காங்க. சோ அந்த கூட்டணி பெறத்துக்கான கதவை வந்து தேமுதிக ஏற்கனவே அடைச்சிட்டாங்க. அதைத் தொடர்ந்து தான் திமுக கூட்டணியில தான் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமுறையில் நடந்திருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற சூழல்ல தான் வந்து ஸ்டாலின் வந்து நலம் விசாரிக்கிறதுக்காண்டி பிரேமலதா சந்தித்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த பேச்சுவார்த்தை தீவிரமடைஞ்சு திமுக கூட்டணியில சேருவதற்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறதா இப்போதைய தகவல். திமுக கூட்டணியில தேமுதிக சேருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக. அப்ப இந்த பேச்சுவார்த்தை போது தொகுதி பங்கீடு தான் இழுபறியா இருந்திருக்கு. ஆரம்பத்துல தேமுதிக தரப்புல 20 தொகுதிகள் கேட்டிருக்காங்க, பிளஸ் வந்து 2 எம்பி தொகுதிகள், ஒன்னு ராஜ்யசபா, இன்னொன்னு வந்து லோக்சபா, 2 எம்பி தொகுதிகள் கேட்டிருக்காங்க. அப்ப திமுக தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும் இப்ப பேசுவோம், நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பிறகு பேசலாம், இப்போதைக்கு அது தொடர்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை நீங்க எத்தனை தொகுதிகளை வெல்றீங்களோ அதன் அடிப்படையில நம்ம வந்து மாநிலங்களவை இது எம்பி எலெக்ஷன் போது உங்களுக்கு வந்து அதுக்கான உரிய சீட்டுகள் ஒதுக்கப்படும். அதே திமுக இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 6 தொகுதிகள் கொடுத்தோம், அவங்க 4 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க, அவங்களுக்கு 2 எம்பி போஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு ராஜ்யசபா கேட்டிருந்தாலும் நாங்க கொடுத்துருப்போம், ஆனா அவங்க வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தான் நாங்க வந்து எம்பி ஆவோம் அப்படின்னு அவங்க சொன்னனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 எம்பி தொகுதிகளை கொடுத்தோம். ஆனா இங்க இந்த பக்கம் மதிமுக வந்து அப்படி கேட்கல, அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா தொகுதி, ஒரு லோக்சபா தொகுதின்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்தோம். இந்த முறை வந்து கமலும் கூட்டணியில இருந்தனால ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனாலும் அவரோட மகனை வந்து பெரிய அளவுக்குள்ள இது பண்ணி திருச்சி தொகுதியில வெற்றி பெற வச்சிருக்கோம். அதனால எங்க கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களை வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சு, அதுக்கு மேல நீங்க உழைக்கிறத வச்சுதான் உங்களுக்கான தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அப்போ ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்பி இதை வந்து கொடுப்போம். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி துரோகம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, தேமுதிக எங்களுக்கு 15 தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15 தொகுதிகள் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா 7 தொகுதிகள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து தேமுதிக என்ன சொல்லிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து 4-5% வாக்கு தான் இருக்குது. ஆனா அவங்களுக்கு வந்து இத்தனை தொகுதிகள் கொடுத்தீங்க. போன இது வந்து இப்ப என்ன 20க்கு மேற்பட்ட தொகுதிகள் கொடுத்தீங்க. இப்ப வந்து எங்களுக்கு வந்து 7 தொகுதி 6 தொகுதின்னு வருது அப்படின்னா, இல்ல இல்ல வந்து உங்களுக்கு வந்து 8% வாக்கு, அதுக்கப்புறம் 11% வாக்குகள் இருந்தாலும் கடந்த தேர்தலில் போது உங்களுக்கு 4%க்கு குறைவான வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப வந்து கேப்டன் இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அவர் மேல ஒரு நல்லெண்ணம் வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு. அது தொடர்பான விவாதங்கள் இப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கனால இந்த தேர்தல் உங்களுக்கு வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னாலும் ஆஹ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாது. காங்கிரஸ் வந்து என்னன்னா வெறும் மாநில தேர்தல் மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலையும் கணக்குல வச்சுதான் அவங்களுக்கு வந்து இத்தகைய சீட்டுகளை ஒதுக்குறோம். மற்ற அதே அளவுக்கு இது வாக்கு வங்கி வைத்திருக்க பிற கட்சிகளுக்கெல்லாம் நாங்க அந்த மாதிரி இது கொடுக்கறதில்ல. மாநில கட்சிகளுக்கு அந்த மாதிரி இது கொடுக்கறதில்ல. தேமுதிக வந்து இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு அங்கீகாரமும் ரத்தாயிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க அங்கீகாரம் பெறுவதற்கான உதவியை நாங்க பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டுகளுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல தொடர்ச்சியா பேசப்பட்டிருக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா தேமுதிக 12 சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து கடைசியா 9 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டுகளை தருவதற்கு தயாராகிட்டாங்க. ஆனா வந்து தேமுதிக அதை வந்து சொல்லல. ஆனா 10 சீட்டு வரைக்கும் தருவதற்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தேமுதிக தரப்புல வந்து 20ல இருந்தா அப்புறம் 15ல கேட்டா இப்ப 12 சீட்டு கேட்கறோம், அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கு. அவங்க வந்து 12ல இருந்து இறங்கி வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால இவங்களும் 9ல இருந்து ஏறி போகாம 10ன்னு முடிவு பண்ணாலுமே 9 மட்டுமே இப்போ வரைக்கும் தேமுதிக கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா கூறப்படுது. அதனால விரைவில் வந்து இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டனால விரைவில் இந்த தொகுதி பங்கீடும் நிறைவடையும், சுமூகமா நிறைவடையும். தேர்தல் ஒட்டி வரும்போது இந்த தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா தேமுதிகவுக்கு 9 அல்ல 10 அந்த 2 இடையில தான் தொகுதிகள் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு மேல தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்ல. தேமுதிகவுக்கும் இதை விட்டா வேற எந்த ஆப்ஷன் இல்லை. தமிழக வெற்றி கழகத்து கூட போயிட்டு சேர்ந்தாங்கனாலும் இந்த அளவுக்கான இப்போ அவங்களுக்கு வந்து 40 தொகுதி 30 தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் தேமுதிக தரப்பு இப்ப ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல வந்து பல தவறான முடிவுகளை எடுத்தான். அது அதிமுக கூட்டணியில இருந்து எதிர்கட்சி தலைவரான பிறகு அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு இதை உருவாக்குனது வந்து தேமுதிகவுக்கும் பெரிய ஒரு பேரிழப்பா இருந்துச்சு. அதே மாதிரி திமுகவுக்கும் இந்த மக்கள் நல கூட்டணி வந்து வாக்குகளை வந்து பிரிச்சனால வெறும் 1.1% இதுல வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வந்து தோல்வி அடைஞ்சாங்க. 2வது முறை அதிமுக வந்து தொடர்ச்சியா வந்து வெற்றி பெற்றாங்க. சோ இந்த தவறுகளை வந்து நம்மளும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல வந்து பேசியிருக்காங்க. இதையும் தேமுதிக கணக்கில் எடுத்து நம்ம வந்து கடந்த காலங்கள்ல பல தவறான முடிவுகள் எடுத்தது. இந்த முறை வந்து அந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. தேவையில்லாம மறுபடியும் மக்கள் நல கூட்டணி மாதிரி தமிழக வெற்றி கழக கூட்டணியில போய் சேர்ந்து மறுபடியும் வாக்கு வங்கியை சரித்து வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தேமுதிக தெளிவா இருக்காங்க. குறிப்பா பிரேமலதா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால இந்த முறை திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே அவங்க துரோகம் பண்ணாங்க. இன்னொன்னு கள நிலவரம் அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பெரிய சாதகமா இல்லை அப்படிங்கிறது வரக்கூடிய கடந்த ஒரு மாதமா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த வச்சு கணக்குல வச்சுதான் தேமுதிக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க திமுக கூட்டணியில சேர்றது தொடர்பா. அதனால வந்து திமுக கூட்டணி தான் அப்படின்னு தேமுதிக உறுதி செய்து விட்டாலும் இந்த தொகுதி பங்கீடு தான் கொஞ்சம் இழுபறியா இருக்குது. அதுவும் தேர்தல் நெருங்கி வரும்போது தேர்தல் செலவுக்கான தொகை இதெல்லாம் கொடுத்து இந்த தொகுதி பங்கீடை வந்து சுமூகமா முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தேமுதிக எப்படி இருந்தாலும் இந்த தொகுதி பங்கீட்டுல இழுபறி இருந்தாலும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டதுனால அவங்க கூட ஏற்கனவே கூட்டணியில இருந்த, அதாவது மக்கள் நல கூட்டணியில இருந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா, ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதாவது
தமிழ்நாடு முழுவதும் பாமகவுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் இது இருக்குது. ஓபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. இப்படி சூழ்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரை வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களும் சரி பரவலா கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அவங்க எல்லா தொகுதிகளிலுமே அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு உறுதுணையா இருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் கிடைச்சா கூட அது கூட வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது அந்த திமுக கூட்டணி கட்சிகளோட ஒரு கணக்கு. ஏன் அப்படின்னா இப்ப வந்து 4 முனை போட்டி நடக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இங்கிட்டு நாம் தமிழர் கட்சி, இங்கிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 4 முனை கூட்டணி இது பண்ணும்போது வாக்குகள் பல விதத்துல சிதறும். இப்படி வாக்குகள் சிதறும் போது பெரும்பாலான தொகுதிகள்ல வெறும் 1000, 500 அந்த வாக்கு வித்தியாசத்துலதான் வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. இதனால தேமுதிக வந்து நம்ம கூட்டணிக்கு வரும்போது கண்டிப்பா வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1000ல இருந்து 2000, 5000 அப்படின்னு வாக்குகள் கிடைக்கும். நம்ம கூட்டணிக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து இந்த 1000, 500 வாக்குகள் வித்தியாசத்துல வெல்வதற்கு தேமுதிக ஒரு பேருதவியா இருக்கும் அப்படிங்கிறதா திமுக கூட்டணிகளுக்கு மட்டும் இல்ல திமுகவுக்குமே அதுதான் கணக்கு. அதன் அடிப்படையில தான் திமுக வந்து இந்த அளவுக்கு தேமுதிகவுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான சீட்டுகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து விடாபடியா ஒரு 12 தொகுதிகளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த செலவு தொகையை கொடுத்து அதுல சரி கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து திமுக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் சேருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கறதுதான் இப்போதைய தகவல். அதுதான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அதே நேரத்துல துவண்டு கிடந்திருந்த தேமுதிக தொண்டர்களுக்கும் பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. ஏன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு செய்த துரோகத்தினால அவரை இந்த தேர்தல்ல எப்படியா இருந்தாலும் வீழ்த்தணும் அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்களோட ஒரு முக்கியமான இந்த சவாலா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுக்கான வியூகங்களை தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இத்தகைய தேமுதிகவோட இத்தகைய குழு வந்து பெரும் வரவேற்பு பெற்றிருக்குது. கண்டிப்பா வந்து அதிமுகவை வெறும் வீழ்த்துவது மட்டுமில்லாம பழிக்கு பழி வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்களோட ஒரு உற்சாகத்துக்கான ஒரு இதுக்கு காரணம், ஒரு உற்சாக மனநிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணிக்கு போவது சரியா இல்லையா? இல்ல அவங்க தாவேகா கூட்டணிக்கு போகணுமா? இல்ல வேற எந்த கூட்டணிக்கு போனா அவங்க வந்து அந்த கட்சியோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.